நமஸ்காரம். என்னுடைய பேர் ஆனந்தி. நான் ஈஷா வாலண்டியராக இருக்கேன். நான் 2001 கிளாஸ் பண்ணேன். அந்த ஒரு 13 நாள் கிளாஸில் பார்த்திங்கன்னா, எப்படி சாப்பிட்ணும், எப்படி இருக்கணும், நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு குரு மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த 13 நாள் கிளாஸ்லேயும் என்னுடைய வாழ்க்கையே என்னை மாற்றின நாள் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கிறோம், எந்தெந்த அம்மா அப்பா கூட பேசியிருக்கிறோம், இல்லை மற்றவங்களோடலாம் பழகியிருக்கிறோம். ஆனால் எப்படி எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய குரு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம். என்னுடைய குருவுக்கு எப்போவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு டூல்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு சின்னதாக இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக எல்லாருக்கும் சிம்மக்கிரியா அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து யார் யாருக்கு கொரோனா இருக்கோ நாங்கள் வந்து அது ஒரு வாலண்டரிங், அது பெரிய லெவலில் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து கொரோனா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சிம்மக்கிரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோம். கிளாஸுக்கு வரணுங்கிறதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ, யாருக்கு வேணால் எப்படி வேணால் சொல்லி கொடுத்தோம். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதனால நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மெடிக்கலாக இல்லாமல் ஒரு யோகா முறையில் நம்மளை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், நம்மளை எப்படி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்க முடியும். இந்த வயசில் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தது என்னுடைய குரு தான். அவருக்கு எந்த காலத்துலேயும் நன்றியோடு இருக்கணும். நான் என்னுடைய குருவுக்கு பல கோடி நமஸ்காரங்கள். இன்னும் ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆஸ்மா பேஷண்ட்டு. எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து இதில் தான் வெயினில் தான் போடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப அழுவேன். டாக்டரை பார்த்தாவே எனக்கு ஒரு பயம். என்னுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர் போனாவே எனக்கு வீசிங் வந்துடும். என்னுடைய மேரேஜ் காலத்துலேயே அதுக்கப்புறம்லாம் நான் போகும்போதெல்லாம் என்னால் அங்கே போய் தங்கவே முடியாது, கோயம்புத்தூர் பக்கம் போக முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு போகிறேன். என்னுடைய பயிற்சியெல்லாம் கரெக்டாக செய்ய ஆரம்பித்த பிறகு கோயம்புத்தூரில் போகிறேன். 3 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குடிக்கிறேன். எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 99% எனக்கு இல்லை. அதை வந்து நான் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு என்னுடைய சத்குரு என்னுடைய பயிற்சிகளால் என்னை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. என்னுடைய வாழ்நாளெல்லாம் என்னுடைய குருவுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நமஸ்காரம்.